நேபாளத்தின் வடக்கு பகுதியான ரெசுவா பகுதியில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலையானது காணப்பட்டு வருகிறது. சுற்றுலா சென்றவர்கள் அங்கு 57 பேர் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்கள் கும்பகோணத்தில் இருந்து நேபாளத்திற்கு சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 57 பேரில் 20 பேர் மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்ததாக தனியார் டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் சாதிக் தகவல் வெளியிட்டிருக்கிறார். 37 பேரின் நிலைமை தெரியவில்லை என்பதால் அவர்களை தொடர்பு கொள்ளும் பணியானது அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா சென்ற தனது மகனையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தனியார் டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் சாதிக் தெரிவித்திருக்கிறார். நேபாளம் சீனா எல்லை அருகே வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளின் 3 வேன்கள் அங்கு சிக்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தின் வடக்கு பகுதியான ரெசுவா பகுதியில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலை காணப்பட்டு வருகிறது. அதன் காட்சியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தற்போது நேபாளத்தின் வடக்கு பகுதியான ரெசுவா பகுதியில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலையே காணப்பட்டு வருகிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். கும்பகோணத்துலேருந்து சூப்பர் யாத்ரா அந்த நிறுவனத்துலேருந்து 57 பேர் மொத்தம் நேபாளத்துக்கு டூரிஸ்ட் போயிருக்காங்க. அதில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க 17 பேர் இருக்காங்க. இந்த 17 பேருக்கும் ஃபோன் ரீச் ஆகலை. நம்ம எல்லாருமே விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனுக்கும் நம்ம வாட்ஸ்அப் கால் மூலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் ரீச் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான நியூஸ் வந்தோமே நாங்கள் சொல்லிடுறோம். கும்பகோணம், தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை இந்த சைட்லேருந்து போயிருக்காங்க. கும்பகோணத்தில் உள்ளவங்களும் போயிருக்காங்க. மொத்தம் 17 பேர் போயிருக்காங்க. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அது மாதிரி இவங்களாம் போயிருக்காங்க. சில பேர் தனிநபர்களும் போயிருக்காங்க. மொத்தம் 17 பேர் போயிருக்காங்க. மற்ற மயிலாடுதுறை, வடுவூர், திருக்கண்ணமங்கை, வடலூர் அதுலேயும் போயிருக்காங்க. மொத்தம் 20 பேர் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். வாகனங்கள் 3 வாகனங்களில் போயிருக்காங்க சார். மொத்தம் 57 பேர். அதான் சார் கால் பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு ரீச் ஆகலை, யாருக்குமே ரீச் ஆகலை. இந்த ஓனரோட சன்னு அதில் தான் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருடைய காலும் ரீச் ஆகலை. ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் காலில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த டவர் கிடைக்காதுங்கிற அந்த ப்ராப்ளமும் இருக்குங்கிறாங்க. விசாரணை கும்பகோணத்துலேருந்து சூப்பர் யாத்ரா அந்த நிறுவனத்துலேருந்து 57 பேர் மொத்தம் நேபாளத்துக்கு டூரிஸ்ட் போயிருக்காங்க. அதில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க 17 பேர் இருக்காங்க. இந்த 17 பேருக்கும் ஃபோன் ரீச் ஆகலை. நம்ம எல்லாருமே விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனுக்கும் நம்ம வாட்ஸ்அப் கால் மூலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் ரீச் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான நியூஸ் வந்தோமே நாங்கள் சொல்லிடுறோம். கும்பகோணம், தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை இந்த சைட்லேருந்து போயிருக்காங்க. கும்பகோணத்தில் உள்ளவங்களும் போயிருக்காங்க. மொத்தம் 17 பேர் போயிருக்காங்க. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அது மாதிரி இவங்களாம் போயிருக்காங்க. சில பேர் தனிநபர்களும் போயிருக்காங்க. மொத்தம் 17 பேர் போயிருக்காங்க. மற்ற மயிலாடுதுறை, வடுவூர், திருக்கண்ணமங்கை, வடலூர் அதுலேயும் போயிருக்காங்க. மொத்தம் 20 பேர் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். வாகனங்கள் 3 வாகனங்களில் போயிருக்காங்க சார். மொத்தம் 57 பேர். அதான் சார் கால் பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு ரீச் ஆகலை, யாருக்குமே ரீச் ஆகலை. இந்த ஓனரோட சன்னு அதில் தான் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருடைய காலும் ரீச் ஆகலை. ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் காலில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த டவர் கிடைக்காதுங்கிற அந்த ப்ராப்ளமும் இருக்குங்கிறாங்க. விசாரணை பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லிடுறோம்.